ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு லோன் ஆப்பை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இந்த லோன் ஆப் வந்து ஒரு 62,000 ஒரு லோனும், அதேமாதிரி பார்த்துக்கோங்க 62,000 வந்து எனக்கு வந்து ஒரு லோன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 49,000 2 லோனு ஆஃபர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி முழு விவரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடிய வந்து லோன் கிடையாது. இது வந்து ஃப்ரீ அப்ரூவல் வந்து லோன் ஆஃபர். அது இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஃப்ரீ அப்ரூவல் வந்து கேஷ் லிமிட் லோன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான். பட் இது வந்து இவ்வளோ லிமிட்னு கொடுத்துரும். அதை வந்து நம்ம லோனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து மந்த்லி கட்டிக்கலாம். இது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஒன்று வந்து 12 மந்த் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து 12 மந்த் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 9 மந்த் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி முழு விவரங்கள் எவ்வளோ வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறாங்கன்றதை பற்றியும் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதையும் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஒன்று தான் பண்ணணும், ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து முழு விவரமாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குமா, இல்லை இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போடுறாங்கன்றதை தெளிவாக நம்ம வந்து ஒன்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளோட டெய்லி பேச தமிழ் சேனல் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் லோன் தேடக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ கண்டினியூஸ் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வந்து 12,000 சொல்கிறாங்களே, இதுக்கு வந்து எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் வருது என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேயா? அதுக்கு நம்ம வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது நெக்ஸ்ட் நான் அடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்ற பாருங்கள். விருப்பம் இல்லை நீங்கள் வந்து லாகின் பண்ண வேண்டாம், அதனால சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,000. ஓகே, லோன் அமௌண்ட் வந்து 62,000. இன்னும் ஹேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,833 வருது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேர் ஏன்னா அதாவது டோட்டல் நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,743 வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நீ 62,000 நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்ட போகிறீங்க, 12,743 எக்ஸ்ட்ரா கட்ட போகிறீங்க. இது எப்படி எக்ஸ்ட்ரா கட்ட போகிறன்றதை வந்து கீழே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஷோ மோர் கொடுத்துட்டிங்கன்னா அதிலே வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்களா, எதுக்கு எங்கெங்கே எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்றது இங்கே கீழே ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து எதுக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 1,550 ரூபா பிடிச்சிடறாங்க. அடுத்து வந்து ஆன் போர்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி 310 ரூபா பிடிச்சிடறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் சார்ஜஸ். என்ன டாக்குமெண்ட் பண்ணிங்க அப்புறம் மொபைலில் தான் பண்ணுறோம், இதுக்கு 930 ரூபாயா. வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் 620 ரூபா. சிஸ்டம் பண்ணுது அதுக்கு 620 ரூபாய். ஓகே விடு. ஜிஎஸ்டி அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு எப்போ அழுகிறது தான் அழுதுடலாம். அடுத்து ஆனுவல் பர்சன்டேஜ்னு போட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள், இது ரொம்ப மைனூட்டானது. பிரீமியம் இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட்டுன்னு சொல்லி 2,139 ரூபா பிடிச்சிருக்காங்க. இதுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். கீழே வந்துட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் தூக்கி விட்டுக்கலாம், தேவையில்லைன்னு இந்த அன்கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் குறையும். பார்த்தீங்களா, 57,000 வந்து இது வந்து விடுபட்டுரும். 50 எக்ஸ்ட்ரா வந்து இந்த பிரீமியம் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2,000 ரூபா. எவ்வளோ, 2,139 இந்த 2,139 ரூபா வந்து வராது. ஸோ இது வந்து எதுக்கு இது போடுறது அவசியம்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. ஹெட் பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் லோன் கட்ட முடியாமல் சப்போஸ் டெத் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா பிரீமியம் வந்து கவர் ஆகும். அதேமாதிரி வந்து டிஜிட்டல் கிளைம் தான் நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இவ்வளோ தான் இருக்குது. பட் நீங்கள் இதில் மேலேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 62,000 லோன் அமௌண்ட்டு 12,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது. வேணும்னா இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 49,000 ரூபா. இதையும் பார்த்துடலாம். இதில் எவ்வளோன்றது நம்ம பார்த்துடலாம். ஆனால் இது வந்து 9 மந்த்து. ஸோ 9 மந்த் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா இதில் எவ்வளோ ப்ராசஸ்ன்றது தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. லோன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 49,000 ரூபா. இதில் உங்கள் இன்ஹேண்ட் வந்து எவ்வளோ, 43,000 ரூபா. ஸோ இந்த மீதி உள்ள இந்த 7,639 எங்கெங்கே போகுதுன்றது அவங்களும் கீழே அப்படியே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே வந்துடும். ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1,225 ரூபா. 245 ஆன் போர்டிங் சார்ஜ், டாக்குமெண்ட் சார்ஜ் 735, வெரிஃபிகேஷன் சார்ஜஸ், அடுத்து ஜிஎஸ்டி, ஆனுவல் பர்சன்டேஜ் அது கூட. ஓகே, ப்ரீமியம் அமௌண்ட் அதே தான் 2,139 ரூபா. ஸோ அமௌண்ட்டுக்கு ஒரு நாள் ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து அவங்க குறைக்கல. உங்களுக்கு வேணாட்டி இது வந்து நீங்கள் அன்கிளிக் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டோட்டல் எத்தனை மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 12 மந்த் சம்திங் வருது, 12 மந்த் வருது. ஸோ இதில் வந்து 9 மந்த் வருது. பட் 6,293 இதில் வந்து இஎம்ஐ வந்து பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போக வந்து இதாகுது. ஃபஸ்ட்டு மந்த் வந்து 6,000
6239 ரூபா வருது. லாஸ்ட் மந்தில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம், கொஞ்சம் ஒரு ₹2 கூடும். அதில் வந்து அதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு ₹2 குறைஞ்சிருக்கு. அவ்வளோ ₹2 ₹3 மட்டும் லாஸ்ட் மந்த் மட்டும் குறையும். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ இருக்குது? ₹6229 தான் ஃபுல்லாகவே இருக்குது. லாஸ்ட் மந்த் மட்டும் ஒரு ₹2 வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஓகேயா? இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். இது 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட வந்து ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். அது வழியாக போனாலும் போங்க, அது உங்களோட விருப்பம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து கேஷியா அப்படி டைப் பண்ணாலே இது வந்து அந்த ஆன்லைன் இன்ஸ்டன்ட் லோன் வந்துடும். ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்டு மெயில் ஐடி கொடுத்தா அடுத்த செகண்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அது கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டிங்கனாலே இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன லாகின் ப்ராசஸ் தான். அந்த பான் கார்டு, இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கேட்கும். எல்லாம் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எவ்வளோ லிமிட்ன்றது ஷோ ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கிரெடிட் லிமிட் தான். ஸோ கிரெடிட் கார்டு மாதிரி லோன் வந்து இதாகும். ஸோ இதில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் செகண்ட் இந்த கீழே இந்த கிரெடிட்ன்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளிக்ன்னு இருக்கா, கிரெடிட்ன்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே செகண்ட் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது வந்து மேலே டாப்பில் வந்து இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணையில் உங்களுக்கு வந்து 3 மந்த்லேருந்து 18 மாதம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு லோன் அமௌண்ட் உங்களோட எலிஜிபிளோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து பொதுவாகவே வந்து எதையுமே லோன் எடுக்காமல் வந்து சொல்ல மாட்டேன். இதில் இது வரைக்கும் நான் வந்து 2 டைம் லோன் எடுத்திருக்கேன். அதோட ப்ரூஃப் தான் இது. 2 டைம் லோன் எடுத்து நான் வந்து கரெக்டாக கட்டிட்டேன். எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கரெக்டாக கட்ட முடியலைன்னா தான் எனக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ இதில் வந்து நான் லோன் எடுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இது லோன் எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் இதில் வந்து ரிவ்யூன்னு ஒன்று இருக்குல்ல, ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ரிவ்யூ வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, ரிவ்யூ என்னென்ன இருக்குன்னு படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா லோன் எடுங்க. அதே மாதிரி இவங்க வந்து யார் யார் கூடலாம் அந்த பிராண்ட் கொலாபரேஷன் இவங்களோட என்பிஎஃப்சி, அதாவது கொலாபரேஷன் யார் யார் கூடலாம் வச்சுருக்காங்க, அந்த லோன் டைப் இப்போ வச்சுருக்காங்களே இதிலே கொடுத்துருக்காங்க. என்பிஎஃப்சி அண்ட் பேங்க் அண்டு அடுத்து வந்து பிஎஃப்என் ஃபைனான்ஸ், அடுத்து வந்து விவேட்ரி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், நார்த்தோ ஏர் கேபிட்டல் லிமிடெட், அடுத்து அப்போலோ ஃபன்வெஸ்ட் இந்தியன் லிமிடெட். இந்த மாதிரி இவங்களோட வந்து அவங்க வந்து கொலாபரேஷன் வச்சுட்டு அவங்க மூலம் வந்து லோன் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. நமக்கு வந்து லோன் கிடைக்கும். இதுக்கு வந்து எலிஜிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் என்னென்ன ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் எலிஜிபிள் மேலே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் வந்து 21 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள இருக்கும். மினிமம் மந்த்லி சேலரி வந்து இன்கம் வந்து 50,000. ஸோ கிரெடிட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். மினிமம் மந்த்லி சேலரி வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. பட் அவ்வளோ தேவையில்லை. இவங்க அப்படி தான் போடுவாங்க. நான் வந்து 17,000 இருக்கும்போது இது வந்து லோன் வாங்கிட்டேன். அவங்க லோன் அமௌண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாக்குமெண்ட் தேவைப்படும், பான் கார்டு தேவை. அடுத்து வந்து ஐடென்டி ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் இல்லை ஓட்டர் ஐடி ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தப்போ. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதே மாதிரி தான். ஏதாவது நீங்கள் இதே கொடுக்கலாமா, ஆதார் கார்டில் பேக் சைடில் இருந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ திரும்பி வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும் கம்பல்சரி. அடுத்து வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து பர்சனல் லோனுக்கு தான். பட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சது வந்து ஃப்ரீ அப்ரூவல் லோனுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீ அப்ரூவல் லோன்னாலே பொதுவாக வந்து நமக்கு எந்த டாக்குமெண்ட் தேவையில்லை. நம்மளோட ட்ரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி வந்து முன்னாடி உள்ள கிரெடிட் ஸ்கோரு, நம்ம முன்னாடி வாங்கின லோனு அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு எந்த விதமான டேட்டாவும் தேவையில்லை. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லோன் எடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதில் இன்னும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதில் ஈஸியாக நம்ம ஃப்ரீ க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஃப்ரீ க்ளோஸிங் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் லோன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ க்ளோஸும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணேன். அந்த டேட்டா வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது. நான் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதோட வீடியோ வந்து நம்மளோட சேனல் வந்து ஏகப்பட்ட வீடியோ வந்து ஆல்ரெடி லைவ்லேயே இருக்குது. கேஷ் இன் ஃப்ரீ க்ளோஸிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்டாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த மட்டும் லோன் எடுங்க. பொதுவாக வந்து ஆன்லைனில் லோன் எடுக்கனால நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று நோட் பண்ணணும். உங்களுக்கு நீடுனா மட்டும் லோன் எடுங்க. தேவையில்லாமல் லோன் எடுத்து நீங்கள் வந்து கடன் ட்ராப்பில் வந்து மாட்டிக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லோன் தேடக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ரீப்ளை பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் நான் எல்லா கமெண்ட்டும் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அமௌண்ட்டு தரேன் ப்ரோ அப்படிம்பாங்க, அமௌண்ட்டு கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து இது வந்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கிரெடிட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது ஒரு 10 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு லோனு ஆப்போடு உங்களை வந்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.